யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடைவெளி வரும் இல்லையா? ஒரு உறவு முறியும் போது, ஒரு வேலை போகும்போது, இல்லன்னா ஒரு கனவு கலையும் போது, அந்த மௌனம், அந்த வெறுமை நம்மள கொஞ்சம் பயமுறுத்தும். அதை எப்படியாவது நிரப்பிடணும்னு நம்ம அவசரப்படுவோம். ஆனா, ஒருவேளை அந்த வெற்றிடம் ஒரு முடிவோட அறிகுறி இல்லாம, ஒரு புதிய அறிவை நோக்கிய மௌனமான அழைப்பா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கை முழுக்கவே இந்த இடத்த, இந்த மௌனத்த, இந்த முடிவுகள தவிர்க்க தான் நம்ம போராடுறோம். நம்மள சுத்தி சத்தத்தை உருவாக்கிக்கிறோம், கவனத்தை சிதறடிக்கிறோம், வேக வேகமா அடுத்த தொடக்கத்துக்கு தாவுறோம். ஏன்னா, அந்த அமைதியில தனியா நிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம அடையாளங்கள், நம்மளோட நம்பிக்கைகள், நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாம் நம்ம கைய விட்டு போன மாதிரி ஒரு உணர்வு. அந்த வெற்றிடத்துல நின்னு நான் யார்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம தவிக்கிறோம். அதுதான் உண்மையான பயம். சரி, அப்போ நாம யாருன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த அடையாளம் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படும் போது நாம என்ன ஞானத்தை கத்துக்கிறோம்? அந்த வெறுமையில நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது யாரு? இந்த வெற்றிடம் நிஜமாவே வெறுமையா தான் இருக்கா, இல்ல இதுக்குள்ள நாம இன்னும் பார்க்காத ஏகப்பட்ட சாத்தியங்கள் ஒளிஞ்சிருக்கா? இந்த கேள்விகளுக்கான பதில தேடிதான் நாம இன்னைக்கு ஒரு மறைக்கப்பட்ட ஞானத்தோட கதவை திறக்க போறோம். ஆமா, இந்த வெற்றிடத்துக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரு உருவம் கூட இருக்கு. அவள்தான் தூமாவதி, பாட்டி தெய்வம்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா தேவியரையும் விட வயதுல மூத்தவள். பிறப்பு இறப்பு இதோட கடைசி பாடங்களை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியே அவதான். அவ இளமையோட அழகையோ வசந்தத்தோட மலர்ச்சியையோ குறிக்கிற தெய்வம் இல்ல. மத்த தெய்வங்கள் வாழ்க்கையை கொடுக்கும்போது தூமாவதி முடிவுகளோட ஞானத்தை கொடுக்கறா. அவளோட போதனைகள் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டது. இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைவேறாத கனவுகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ரொம்ப ஆசைப்பட்டோம் கிடைக்காம போன வாய்ப்புகள், நாம போக நினைச்சு ஆனா மூடப்பட்ட பாதைகள், அந்த மாதிரி நேரங்கள்ல நம்மள ஒரு புகை சூழ்ந்த மாதிரி உணர்ந்திருக்கோமா? எல்லாம் ஒரே மங்கலா குழப்பமா இருக்கிற மாதிரி. அந்த புகையோட வடிவம் தான் தூமாவதி. அவளோட பேருக்கே அதுதான் அர்த்தம். தூம் அப்படின்னா புகை. அவ புகையால் ஆனவள். பொதுவா ஞானம்னாலே அதை வெளிச்சத்தோடு தான் நாம ஒப்பிடுவோம். ஆனா தூமாவதியோட வழி கொஞ்சம் வித்தியாசமானது. அவளோட இயல்பு வெளிச்சத்தை காட்டுறதில்ல, மாறா மறைக்கிறது. இது கேட்கறதுக்கு ஒரு முரண்பாடா இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான உண்மை இருக்கு. சில நேரங்கள்ல சில விஷயங்களை தெளிவா பார்க்கணும்னா மத்த சில விஷயங்கள் நம்ம பார்வையிலிருந்து மறைக்கப்படணும். இதை இப்படி கூட கற்பனை செஞ்சுக்கலாம். பகல் வெளிச்சத்துல நம்மால நட்சத்திரங்களை பார்க்க முடியாது இல்லையா? சூரியனோட பிரகாசம் அதை மறைச்சுடுது. ஆனா ராத்திரி வந்ததும் அந்த சூரிய ஒளி மறைக்கப்படும் போது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் நிறைஞ்ச அந்த பிரம்மாண்டமான வானம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த நட்சத்திரங்கள் எப்பவுமே அங்கதான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் தூளாவதியோட புகை நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள், நம்ம அகங்கார மாதிரியான தற்காலிகமான விஷயங்களை மறைக்கும்போது எப்பவுமே அங்க இருக்கிற அந்த ஆழமான உண்மை நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தூமாவதிய புரிஞ்சிக்கிறதுக்கு அவளோட வெளித்தோற்றத்தை பார்த்து நாம பயந்துடக்கூடாது. அவளை பத்தின சித்தரிப்புகள் பெரும்பாலும் கொஞ்சம் சங்கடமாவும் சில சமயம் பயமுறுத்துற மாதிரியும் தான் இருக்கும். ஆனா அந்த உருவத்துக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் ஒழிஞ்சிருக்கு. நாம அந்த மேற்பரப்புக்கு அப்பால பார்க்க தயாரா இருக்கணும். அவளை ஒரு விதவையா, அதாவது சிவன் இல்லாத சக்தியா சித்தரிக்கிறாங்க. ஆற்றல் இருக்கு, ஆனா அதை செலுத்த ஒரு மையம் இல்லைங்கிற மாதிரி. இத பார்க்கும்போது இது ஒரு பற்றாக்குறையான நிலை மாதிரி தோணும். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் அது இல்ல. எந்த ஒரு வடிவமும் எடுக்கிறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு திசையிலையும் போறதுக்கு முன்னாடி இருந்த அந்த தூய ஆற்றலைத்தான் அவ குறிக்கிறா. அதாவது இந்த பிரபஞ்சமே உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த நிலை. அது ஒரு வெறுமை இல்ல, அது ஒரு முழுமையான சாத்தியம். அது பற்றாக்குறை இல்ல, அது பூரணம். அவ குறிக்கிற அந்த வெற்றிடம்ங்கிறது ஒண்ணுமே இல்லாத ஒரு சூன்யம் கிடையாது. சொல்லப்போனா அது மனசோட அலைகள் எல்லாம் ஓய்ஞ்சு போன ஒரு முழுமையான அமைதி. எல்லா சத்தமும் எந்த மௌனத்திலிருந்து கிளம்புதோ அந்த மௌனம். அங்கே பார்க்கிற பொருள், பார்க்கிறவன் அப்படிங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. அது ஒரு தூய்மையான முழுமையான விழிப்புணர்வு நிலை. அதுதான் உச்சக்கட்ட அமைதி. தூமாவதியோட ஞானம் நம்மளை இன்னும் ஆழமான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆதி இருள் அப்படிங்கிற ஒரு கருத்தோட அவளுக்கு தொடர்பு இருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, நம்மளோட உண்மையான இயல்பை பத்தின ஒரு அறியாமை. நம்ம எல்லாருமே இந்த அறியாமையில தான் பிறக்கிறோம். இந்த வரிகள் நம்ம இருப்ப ரொம்ப அழகா விளக்குது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இறந்த பிறகும் இருக்கிற அந்த பெரிய இருள்களுக்கு நடுவுல நாம வாழ்ற இந்த வாழ்க்கை ஒரு சின்ன ஒளிக்கீற்று மாதிரி தான். ஆனா இந்த இருளை பார்த்து பயப்பட தேவையில்ல. அது இந்த பிரபஞ்சமே படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அமைதியான வடிவமற்ற ஒரு நிலை. அங்க எந்த சண்டையும் இல்ல, எந்த பிரிவினையும் இல்ல. எல்லாம் ஒன்னா அதோட மூலத்துல கரைஞ்சிருந்துச்சு. இந்த நிலையத்தான் யோக நித்ரான்னு சொல்றாங்க. யோக நித்ரான்னா யோக உறக்கம். இது சாதாரண தூக்கம் இல்ல, இது பிரபஞ்சமே தன்னோட மூலத்துல ஒடுங்கி இருக்கிற ஒரு விழிப்புணர்வு நிலை. படைப்புக்கு முந்தைய அந்த ஆனந்தமான உறக்க நிலை. தூமாவதி இந்த நிலையோட ஆனந்தத்தை குறிக்கிறா.
இந்த சம்சார வாழ்க்கைங்கிற கெட்ட கனவுல இருந்து விடுபட்டு நம்மளோட அமைதியான ஆனந்தமான மூலத்தை திரும்பவும் நினைச்சு பார்க்க அவ நமக்கு உதவி செய்றா. சரி, இவ்ளோ ஆழமான தத்துவங்கள்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவுது? தூமாவதி நம்ம வாழ்க்கையோட மிக கடினமான தருணங்கள் வழியா தான் நமக்கு கத்துக் கொடுக்கறா. அவ துன்பத்தோட சக்தியா வெளிப்படுறா. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பார்வை இல்லையா? நம்ம சந்திக்கிற ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் ஒரு துரதிர்ஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த தத்துவத்தின்படி பார்த்தா அதெல்லாம் வெறும் விபத்துக்கள் இல்ல. அது நம்மளோட ஆசைகளுக்கும் அகங்காரத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆழமான உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நமக்கு வேணுங்கிறது கிடைக்காத போதும்தான் நாம விரும்புறதுக்கு அப்பால என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை நாம இழந்தது நாம உண்மையில கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு வழி செஞ்சு கொடுத்திருந்தா, அவளோட பாடங்களோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அவ சாதாரணமான வரங்களை அருள மாட்டான். அதுக்கு பதிலா உண்மையான ஆன்ம பலத்தை உருவாக்குற நற்பண்புகளை அருளுகிறா. பொறுமை, விடாமுயற்சி, மன்னிப்பு மற்றும் எல்லாத்தையும் விட முக்கியமான பற்றின்மை. வெற்றி அடைஞ்சா மட்டும் வலிமை வராது, இழப்ப தாங்கிக் கொள்ளும் போதும் வலிமை பிறக்குங்கிறது அவன் நமக்கு கத்துக் கொடுக்கறான். இந்த படிகள் ஒன்னோட ஒன்னு ரொம்ப ஆழமா இணைஞ்சிருக்கு. முதல்ல நாம ஒரு துரதிர்ஷ்டத்தை எதிர்கொள்றோம். அது நம்ம ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கேள்வி கேட்க வைக்குது. அந்த மோதல்ல இருந்து பற்றின்மை பிறக்குது. அந்த பற்றின்மை தான் நம்மளோட உள்ளார்ந்த ஆழமான உண்மையை அணுகிறதுக்கான கதவை திறக்குது. அப்போ அவளோட சக்தி ஒரு அழிவு சக்தி இல்ல, அது ஒரு புனிதமான சுத்திகரிப்பு. நிரந்தரமானதை வெளிக்காட்டுறதுக்காக தற்காலிகமானதை அவ அகற்றுகிறா. அவ உடைக்கிறது நம்மள இல்ல, நம்மளோட மாயைகளை மட்டும்தான். ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் தூமாவதியோட தத்துவம். ஒரு பாதையில ஏற்படுற தடை புதிய பாதைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல். ஆக துரதிர்ஷ்டம்ங்கிறது வேறொரு வகையான நல்ல அதிர்ஷ்டம். அது நம்மள வளர வைக்கும், நம்மள மாத்தி அமைக்கும் ஒரு வாய்ப்பு. இப்போ நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாட்டுக்கு வர்றோம். தூமாவதியோட வெளித்தோற்றம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த தோற்றமே ஒரு ஆழமான போதனையா இருக்கு. அவளோட போதனையோட முரண்பாடு அவ உருவத்திலேயே தெரியுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வயசான, மெலிஞ்ச, களைஞ்ச முடியோட, கடுமையான பார்வையோட இருக்கிற அவளோட உருவம். உலக பார்வையில இது ஒரு அழகற்ற தோற்றம். மறுபக்கம் அவளோட எந்திரம். அது ஒரு கச்சிதமான வடிவியல் அமைப்பு. அது இந்த பிரபஞ்சத்தோட ஒழுங்கையும் நம்ம உள் யதார்த்தத்தோட அமைதியும் குறிக்குது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தான் அவ நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம். அவளோட அந்த அழகற்ற வடிவம், வெளிப்படையான அழகு, இளமை, இது மேலெல்லாம் நமக்கு இருக்கிற பற்றுதல்ல இருந்து நம்மளை விடுவிக்குது. புலனின்பங்கள்ல திருப்தியை தேடுறது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத அது நமக்கு உணர்த்துது. அந்த வெளித்தோற்றத்தை கடந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட உள் யதார்த்தங்கள் வெளிப்படத் தொடங்குது. அவ நம்மளை உள்நோக்கி பார்க்க சொல்றா. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா கருத்துக்களையும் இப்போ ஒண்ணா இணைச்சு பார்ப்போம். அந்த பாட்டி தெய்வத்தோட மையமான ஞானம் என்ன? அது மௌனத்துக்கு திரும்புறது. அந்த வெற்றிடத்தை பார்த்து பயப்படாம அதை முழு மனசோட ஏத்துக்கிறது. இதுதான் அவளோட போதனைகளோட சாரம். நாம விரும்புறது கிடைக்கிறதோ ஒரு சந்தோஷம்தான். ஆனா அது கிடைக்காத போதும் அமைதியாவும் முழுமையாவும் உணர்றது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் பற்றின்மையோட உச்சம். ஒரு இசையில இருக்கிற மௌனத்தை போல, இல்லனா 2 சுவாசங்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளியை போல வாழ்க்கையோட வெற்றிடங்களும் ரொம்ப அர்த்தமுள்ளவை. அது நம்மள மறுபடியும் சீரமைச்சிக்கிறதுக்கும் நம்ம மூலத்தோட இணையறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதனால வாழ்க்கையோட கடினமான அத்தியாயங்களை நாம ஒரு சாபமா பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. அது உருமாற்றத்தோட புனிதமான தருணங்கள். தூமாவதியோட அருள் நம்மளோட அன்றாட கவலைகள், ஆசைகள்ங்கிற புகைய மறைச்சு எது உண்மையிலே முக்கியம், எது நிரந்தரம் அப்படிங்கறத நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. அற்பமானதை மறைக்கிறது மூலமா அவ ஆழ்ந்ததை நமக்கு காட்டுறா. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டிய குறைகள் இல்ல, மாறா எல்லா ஆசைகளும் அணைஞ்சு போன நிர்வாணத்தோட அமைதி பிறக்கிற புனிதமான இடங்களா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மௌனத்துல நாம என்ன ஞானத்தை கண்டறிய முடியும்?